ஐபிஎல்ல ஜென்ரலா லாஸ்ட் லீக் பேஸ்ல, அதாவது அந்த பிளே ஆஃப்ஸுக்கு கிட்ட போற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த நெட் ரன் ரேட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ட் இந்த நெட் ரன் ரேட் அதிகமா இருக்கிற டீம்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அண்ட் ஒரு சில டீம்ஸ் வந்து இந்த நெட் ரன் ரேட்னாலேயே வந்து குவாலிஃபையும் ஆயிருக்காங்க பிளே ஆஃப்ஸுக்கு. ஆனா இந்த நெட் ரன் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் ரன் ரேட் ஸ்கோர்ட் மைனஸ் டோட்டல் ரன் ரேட் கன்சீடட். சோ இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நெட் ரன் ரேட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் divided by total number of overs faced minus total number of runs conceded divided by total number of overs bowled. So பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ரன் ரேட்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க மைனஸ் எவ்வளவு ரன் ரேட்ல கன்சீட் பண்ணிருக்கீங்க. சோ அதுதான் வந்து உங்களோட நெட் ரன் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீம் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஏன்னு ஒரு டீம் எடுத்துப்போம். சோ அந்த டீம் ஏ பாத்தீங்கன்னா 5 மேட்ச் ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 மேட்ச்ல 100 ஓவர்ஸ் வந்து பேட்டிங் ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஓவர்ஸ்ல வந்து 1000 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் போலிங் போடும்போது அதே 100 ஓவர்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து அவங்க 900 ரன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ நெட் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பேசிக்கா வந்து 1000 டிவைடட் பை 100 மைனஸ் 900 டிவைடட் பை 100. கரெக்டா? சோ டீம் ஏ ஓட நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா வந்து +1 இந்த 5 மேட்ச்ல. சோ இப்படிதான் வந்து நெட் ரன் ரேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.